அப்புறம் ஒரு தமிழ் தேசியம், தமிழை பத்தி, ஹிந்தி ஆதிக்கத்தை பத்தி அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு படம். ஆக்சுவலா நல்ல ஒரு சோசியல் மெசேஜான படம். ஒரு ஹிந்தி எதிர்ப்ப அகேன்ஸ்டா இந்த படம் அவ்வளவு அருமை. இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. See this is the movie which people can reflect to the media. Okay. So ஹிந்தி திணிப்பை முக்கியமா இதுல கொண்டு வந்து பயங்கரமா அதை வந்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணி அதை மாதிரி இது பண்ணி அது பண்றதுக்குள்ள நீங்க வந்து ஏன்டா அந்த ஹிந்தி, ஏன்னா நமக்கு ஹிந்தி வேணுமா அப்படின்னு கேட்டா, ஏன் நீங்க தமிழை வந்து நீங்க வந்து வேர்ல்டு மொழி ஆக்குங்களேன். அப்படிலாம் பார்த்தா தமிழ் தான் ஃபர்ஸ்ட் வந்த மொழி. ஏன் ஆக்கல? இந்திய வந்து இப்ப வந்து இந்திய வந்து ஏன்பா நீங்க வந்து இவ்வளவு திணிக்கிறீங்க? தமிழ், மலையாளம், கேரளா இவங்க நம்ம மக்கள் இல்லையா? எல்லாருமே நம்ம மக்கள் தான். நான் எதுவுமே சொல்ல. ஆனா ஹிந்தியை மட்டும் திணிக்காதீங்க அப்படின்னு இந்த படம் வந்து பயங்கரமா தெரிஞ்சிருக்கு. முக்கியமா சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பராசக்தி அந்த டைலுக்கு ஏத்தாப்புல ஒரு மாதிரி தமிழ் மக்களை சார்ந்த ஒரு படம் இது ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொரு தமிழும் இந்த படம் பார்க்கணும். நல்லா இருக்கு, படம் அருமையா இருக்கு. மியூசிக் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அண்ட் முக்கியமா அந்த ஹீரோயின் செம்மையா பண்ணிருந்தாங்கப்பா. அந்த பாட்டுல ஒரு மாதிரி சூப்பரா ஆடினாங்க. அந்த ஸ்டெப்ல ஒரு மாதிரி பயங்கரமா போட்டுருந்தாங்க. அந்த நெஞ்சு கொல்லி நெஞ்சு போகிற அடி மயிலே ஐயா நன்றிப்பா, தேங்க்ஸ்பா, ரொம்ப நன்றிப்பா. படம் சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமா டைரக்டர், ஏன்னா ஒரு ஃபீமேல் டைரக்டரா இருந்து இவ்வளவு தூரம் ஒரு படத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களாம் எதுக்கு டைரக்டர் ஆறீங்க, ஃபீமேலும் ஒரு டைரக்டரா ஆகி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் அப்படின்னா மேம் தான் அதுக்கு ஒரு காரணம். உண்மையில படம் சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன், நரேஷன், மியூசிக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக், மார்வெலஸ். தேங்க்யூ. பராசக்தி இந்த பொங்கலுக்கு பயங்கரமா இருக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். முக்கியமா தமிழர்கள் எல்லாரும் இந்த படத்தை விஷயம் தான். ஆனா அதை தாண்டி நம்ம இப்போ ஒரு நார்த் இந்தியா வேற ஹிந்தி பேசுற ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம்னா நமக்கு அந்த லாங்குவேஜ் கண்டிப்பா இங்க தேவைப்படும். அப்ப இங்க வந்து நமக்கு நம்ம லாங்குவேஜ் தான் தேவை. சோ வந்துட்டு ஹிந்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வேலை கொடுப்போம், ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க இங்க இருக்க முடியும், இல்லாட்டி நீங்க இந்த நேஷன்ல இருக்க முடியாது அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம லாங்குவேஜ் பேசக்கூடாதுன்றப்போ நம்ம கஷ்டமா இருக்கும்ல. அததான் ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. நல்லா பண்ணி படத்துல வந்து சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டாங்களா? இல்லையா? சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் ஜெயம் ரவி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப ஈக்குவலா நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்கே ஹீரோ ரோல் ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. வில்லனை பார்த்தா நமக்கே கோவம் வர மாதிரி அவர் சமயம் அவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்கும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. தனியா படம் ரொம்ப அருமையா இருந்தது. இது வந்து நிறைய மல்டி ஸ்டாரர் ஃபிலிம். 3 ஆக்டர்ஸ்மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவி மோகனோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல், அதுவுமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தமிழ் மொழியை உயர்த்தணுன்றதை தாண்டி ஒரு மொழி இருக்கு, தாய்மொழிக்கு எதிர்ப்பா வேற ஒரு மொழியை திணிச்சா அந்த மக்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத ரொம்ப அருமையா காட்டியிருக்காங்க படத்துல. அவேர்னஸ் ரொம்ப நானும் ஒரு தமிழச்சினான ரொம்ப எமோஷனலா தான் இருந்தது. அதையும் தாண்டி ரொம்ப ஒரு ஆதிக்கம்ன்றது எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்மளா விரும்பி ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒரு திணிச்சாங்கன்னா நம்மள ஒரு கீழே கொண்டு போற மாதிரியான ஒரு செயல் எதிர்க்கிற மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜிவி ஃபேன் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பராசக்தி படம்.